வாங்க இன்னைக்கு நம்ம புளிச்சக்கீரை கடையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க செய்யறது. ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ஒரு கட் அளவு புளிச்சக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. 2-3 தடவை நல்லா அலசிடுங்க. அலசிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேங்க. அதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு 10 to 15 சின்ன பல் பூண்டா இருந்தால் 10 to 15 எடுத்துக்கோங்க. எடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. உப்பு இப்போ சேர்க்க வேண்டியதில்லை, நம்ம கடைசியாக அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். தண்ணி வேணும்னா ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக அப்படியே நீங்கள் இதுலேருந்து தண்ணி வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி எல்லாம் போட்டுக்கோம். பார்த்தீங்களா, அந்த கீரை கழுவின தண்ணியே அதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வேகட்டும். நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேகட்டுங்க. பாருங்கள், இதில் நான் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். நீங்கள் மண்சட்டி இருந்தது அப்படின்னா அதுலேயும் பண்ணலாங்க. கடையிறது அந்த மாதிரி கடையிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மண்சட்டிலே பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். கடாயில் நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். வெந்தயம் ஃபஸ்ட்டு வெந்தயம் எடுத்துக்கிறேங்க. வெந்தயம் கண்டிப்பாக இந்த புளிச்சக்கீரைக்கு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வெந்தயம் சேர்க்குறது. நான் வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. இது நல்லா பொன்னிறம் ஆகட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். அப்போ 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு மல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேங்க. கூடையே ஒரு 5 வரமிளகா சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நான் மிளகாயும் சேர்த்துருக்கேன். வேக வைக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்னும் காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 வரமிளகா கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறின பின்னாடி இதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஏற்கனவே வேக வச்ச கீரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒன்றா கடைஞ்சிடணும். நீங்கள் கடையில் அப்படின்னா மிக்ஸி இருந்ததுன்னா மிக்ஸியில் லைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் கடைஞ்சிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக தான். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி நான் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது இடையில கடிப்பட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் கூட பூண்டு சேரும்போது அதோட மனமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா. அடுத்ததான் நான் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிதான் அரைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கூடையே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம இதை நம்ம கடையில் கூட சேர்த்துக்கலாம்.
பாருங்க, அவ்வளவுதான். நம்ம கடையில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? நம்மளோட அருமையான புளிச்சக்கீரை கடையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக